ஹாய் விஸ்வா, ஹாய் சொல்லு. மலையில பீச்ல இருக்கும். மைலோ வந்து பேபி பேக்ல இருக்கும். சரிதா, பத்திரமா இருக்கான். விஸ்வாக்கு வந்து மலையில ஆட்டம் போடணும், அதனால செம்மையா ஆட்டம் போட்டுட்டு இருக்கான். சரி, நான் மைலோவை கான்சென்ட்ரேட் பண்ணனால அவனை கொஞ்சம் விட்டு வச்சிருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி மெட்ராஸ்ல வந்து 3 days ரெயின் சொல்லியிருந்தாங்க. நல்லாவே மழை பெய்யுதுங்க. ஆனா பீச் வெறிச்சோடி இருக்கு. அப்படியே பீச்சை காமிச்சு. பீச் வெறிச்சோடி இருக்கு. இன்னைக்கு சண்டே. இன்னைக்கு சண்டே, பட் பீச்ல யாருமே கூட்டமே இல்லை, நாங்க மட்டும்தான் இருக்கோம். மைலோ காமிட்டா அவன் வந்து பக்கத்துல வந்தா நானே கொடை கொடுத்துருவேன்ட்டு அங்க போய் தனியா நின்றுட்டு இருக்கான். மயில பார்த்துட்டே இருக்கான். மயில அப்படியே க்ளோஸ்அப்ல காமி. மைலோ இங்கே பாரு, இது யாரு? இங்கே தெரியுறது யாரு? மைலோ யாரு? மைலோ தெரியுறா? மைலோ தெரியுறம்மா? மைலோ தெரியுறம்மா? இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு. மைலோ மைலோ மைலோ. ஏய் விஸ்வா தெரியுறா பாரு. விஸ்வா விஸ்வா மைலோ மைலோ. இப்படி ஃபுல்லாக மேலே வச்சுருக்காது. மைலோ வந்து டாய் ப்ரீட். ஸோ நம்ம வந்து வெளியில் பப்ளிக் பிளேஸில் கீழே விடுறது அந்தளவு சேஃப் கிடையாது. அவங்களுக்கு சீக்கிரமாக வந்து ஏதாவது இன்ஃபெக்ட் ஆகிடும். வீட்டுக்குள்ளே ஃப்ளோரில் விடுறது பிரச்சனை கிடையாது. ஆனால் வெளியில் நாங்கள் அதை சஜஸ்ட் பண்ணவும் மாட்டோம். எங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. அதனால தான் நாங்கள் பேபி கேரியர் மாதிரி ஒன்று யூஸ் பண்ணுறோம். கிடைக்கூடாது. நோ நோ. நிறைய பேர் டாய் ப்ரீடை ஃப்ளோரில் விட்டு பப்ளிக் பிளேஸில் வாக்கிங் விட்டு வளர்க்குறீங்க. பட் எங்களுக்கு அதில் ஐடியா இல்லை. நாங்கள் அதை சஜஸ்ட் பண்ணவும் மாட்டோம். ஸோ அதனால தான் நாங்கள் இதை யூஸ் பண்ணுறோம். அன்னைக்கு ஒரு நாள் மைலோ தூக்கிட்டு பீச்சுக்கு வந்தோம். பயங்கர மழை பெய்ந்தது லைவா. ஆமாம். ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி வந்தோம். பட் மழை பெஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மைலோக்கு நல்லா பீச் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு மைலோ என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு மட்டும் பாருங்கள், நான் காமிக்கிறேன். படுத்துறான். மழை சம மழை. அன்னைக்கு மழை, இன்னைக்கு மழை. வெளியில கொஞ்ச நேரம் அவனை வச்சுட்டு உட்காரலாம்னா எங்க, 2 நாளா மழை. இன்னொரு நாள் தான் பிளான் பண்ணணும். நம்மளுக்கு லீவு நாளப்பா இவனை கூட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா 2 சம மழை. சனிக்கிழமை நேற்று ஈவினிங்கும் சரி, இன்னைக்கு ஈவினிங்கும் சரி, நல்லா மழை. ஆனா மைலோ இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு உட்காரலாம், கொடையை பிடிச்சிட்டு உட்காரலாம். எல்லாம் ஈரமா இருக்கு. எல்லாம் உட்கார இடத்துல இருந்து எல்லாமே ஈரமா இருக்கு. சோ எங்களோட இந்த பீச் vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். ஆமா, பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப அமைதியா பேசுறாங்க. அமைதியெல்லாம் இல்ல, அப்படின்னு பேசுறீங்க. இப்ப கத்துற வீடியோ போடணும், அவ்வளவுதானங்க. ஒரு நாள் கத்துற வீடியோ போடுங்க. கத்துற வீடியோ போடுனா சொல்லுங்க, கமெண்ட் அடிச்சுடுங்க. ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க வாங்க அப்படியே எங்க காருக்குள்ள. மேடம், கார் ஓட்ட தெரியுமா தெரியாதா? இடிச்சிட்டாங்க. இட்ஸ் ஓகே, சாரி சொல்லிட்டாங்க அவங்க, இடிச்சிட்டு காரை. ரொம்ப நல்லவங்க. கோபப்படாத. அவங்க நம்ம காரை இடிச்சிட்டு நீ 1.5 கோடி ரூபாய் கார், 1.5 கோடி ரூபாய் கார் நீ வச்சிருக்கிற. கார் ஓட்ட தெரிஞ்சு தயவு செஞ்சு ரோட்டுக்கு வாங்குங்க. உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப கன்ஜெஷனான, இப்போ ஒண்ணு இல்ல, அந்த பக்கமும் கார் நிக்குது, இந்த பக்கமும் கார் நிக்குது. நான் நின்ட்டேன். அப்ப அவங்க என்ன பண்ண, அவங்க அங்கேயே நின்றுக்கணும். நிக்கல, வந்துட்டாங்க. வந்துட்டு சாரி. அவங்களும் வச்சிருக்கிறது ஒரு நம்ம எங்களை மாதிரி ஒரு சின்ன கார் தான்.
ஆனா அது 1.5 கோடி ரூபாய் அந்த கார். அதுக்குன்னு உட்காந்துக்கிட்டு நம்ம போயிட்டு இப்ப இதே நான் போய் அடிச்சிருந்தா என்ன பண்ணிருப்பாங்க, கூட கூட்டி இருப்பாங்க தன காலத்துக்கு. சரி கோபப்படாத அதான் சாரி சொல்லிட்டாங்கல்ல. சாரி சொன்னா நோ ஐபன் வேற ஏதாவது பேசணுமா? சரி ஓகே vlog முடிச்சிடலாம். மைலோ இப்ப பாருங்க இப்ப பேக்குள்ள போறான், ஆட்ட ஆரம்பிச்சிட்டான். இப்ப நான் கொண்டு அவனுக்கு பின்னாடி அவனோட கேரியர் இருக்கு அதுக்குள்ள போட போறேன். சேட்டை பண்ணா கேரியர்ல போட்டுருவேன். புரியுதா இல்லையா? போடு உள்ள போடு. ஆமா கேரியர்ல போட்டு விட்டுருவோம். போடுல முடிஞ்சு போச்சு. சோ பை சொல்லிடு. பை பை வியூவர்ஸ். பை வியூவர்ஸ். அங்க பாருங்க